ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வினோதமான, கொஞ்சம் மிஸ்ட்ரியான, க்யூட்டான ஒரு டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் வினோதமான டாபிக் பிடிஎஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஜேகே. யா, ஐ டோன்ட் நோ வை, எப்பவும் வினோதமான டாபிக் அப்படின்னா நம்ம ஜேகே தான் வராரு. ஸோ இன்னைக்கு என்ன வினோதமான டாப்பிக்கோட வந்திருக்க அப்படின்னு கேட்டால், பிரின்ஸ் டயானாவோட மறுபிறவி தான் நம்மளோட ஜேகே அப்படின்ற ஒரு ரூமர் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரூமரை நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இதெல்லாம் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஓகே, உண்மையாகவே ஜேகே பிரின்ஸ் டயானாவோட மறுபிறவியா? இதுக்கு இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. டயானா பற்றி நான் அதிகமாக சொல்லவே தேவையில்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரிட்டன் வெல்ஸோட பெரிய பிரின்ஸாக இருந்தவங்க தான் டயானா. பிரின்ஸ் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு தான் எல்லாருமே இன்ட்ரோ கொடுப்பாங்க. பட் டயானா பற்றி கொடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப போல்டான, டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரின்ஸ் அப்படின்னு தான் எல்லாரும் கொடுப்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான பிரின்ஸ் தான் இப்போ நம்மளோட ஜேகேவா மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. அதுக்கு நிறைய காரணங்களும் சொல்கிறாங்க. அந்த காரணத்தில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1997 31 இந்த டேட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் டயானா இறந்த நாள். ஒரு 3 மெம்பர்ஸோட அவங்க போயிருக்கும் போது கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி இன்னும் நிறைய ரூமர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பிரின்ஸ். ஸோ பிரின்ஸ் அப்படின்றது வீடு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளாக இருப்பாங்க. ஓகே, அது வேற டாபிக். 1997 டயானா இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் 1997 செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேவோட பர்த்டே. அதாவது பிரின்ஸ் இறந்து அடுத்த நாள் நம்ம ஜேகே வந்து பிறந்திருக்காரு. ஸோ பிரின்ஸ் டயானாவோட மறுபிறவி தான் நம்ம ஜேகே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உடனே உங்களில் ஒரு சிலவங்களுக்கு தோணும், அந்த டேட்டில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்களே அப்படின்ட்டு. நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த டேஸில் பிறந்திருக்காங்க. லூகா ஃபேமஸான ஜெர்மனியோட ஃபுட்பால் பிளேயர், அதுக்கப்புறம் டீம் ரொம்ப ஃபேமஸான பேஸ்கெட் பால் பிளேயர். இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த டேஸில் தான் பிறந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, ஜேகே தான் பிரின்ஸ் டயானா இறந்து அடுத்த நாளில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ். எல்லாருக்குமே தெரியும், ஜேகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் மைக்ரோவேவ் வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவார். ஓ, இந்த பயம் டயானாக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால், ஃபேமஸான ஃபார்மர் ஷெஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஷோவில் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. டயானா சமைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடிக்கு ஃபயர் பேக்ஸை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது ஃபயர் இன்ஜினை கூப்பிடணும் அப்படின்னு வாங்கலாம். ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிடும் அப்படின்ற பயம் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி, அதாவது INFP. இந்த பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேக்கும் இருக்குது, நம்மளுடைய பிரின்ஸ் டயானாக்கும் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேம் பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி உள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஆழ்ந்த சிந்தனை செய்யக்கூடியவங்க. அதோடு சேர்ந்து இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஹெல்பிங் மைண்ட், அதாவது அவங்க கேட்கல அப்படின்னா கூட அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க. இந்த கேட்டகரியில் இவங்க தான் வருவாங்க. ஜேகேவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி தான். ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே நியூ ஜீன்ஸுக்கு, அதாவது பிடிஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனியில் சேர்ந்த நியூ ஜீன்ஸுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு. ஏன்னா ஜேகே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உள்ளவர். இதே பர்சனாலிட்டியோட இருந்தவங்க தான் பிரின்ஸ் டயானா. அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். அவங்க எல்லாருக்கும் போய் தானாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு. அதனால தான் பிரிட்டனை தாண்டி அதர் கண்ட்ரி பீப்புள்ஸும் இன்னமும் அவங்கள லவ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் உள்ளவங்க. ஸோ இந்த விஷயத்தில் இவங்க 2 பேருமே வந்து சேமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரணம் தான் நிறைய பேரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்லப்படுது. இந்த மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் டயானாக்கும் இருக்குது, நம்மளோட ஜேகேக்கும் இருக்குது. பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜேகேக்கு இது பர்த் மார்க் கிடையாது. இது ஜேகேவே ஷேர் பண்ணியிருக்காரு. ஜேகேக்கும் அவரோட பிரதருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரால் சண்டை, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போது ஜேகேவோட பிரதரால் ஏற்பட்ட மார்க் தான் ஜேகேக்கு. இது வந்து பர்த் மார்க்லாம் கிடையாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக். எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜேகேக்கு எவ்வளோ மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் லீடிங் டான்ஸர், அதோடு சேர்ந்து ஸ்போர்ட்டில் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது நம்மளோட ஜேகேக்கு. இதே பர்சனாலிட்டியோடு இருந்தவங்க தான்
பிரின்ஸ் டயானா. அவங்களுக்கு மியூசிக்கில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். ஒரு பிரின்ஸாக இருந்து கூட 1985 அவங்க செஞ்ச காரியம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு, இன்க்ளூடிங் அவங்களோட ஃபேமிலியை கூட. அதாவது அவங்களுக்கு டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால் 1985 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸை வந்து அவங்க ஆடியிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய பேர் முதல்ல ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்காக நிறைய ஹேட்டும் அவங்கள பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் அவ்வளோ பிடிக்கும். அவங்க ரொம்ப போல்டாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக், டான்ஸ் சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. ஸோ இதே ஆர்வம் நம்ம ஜேகேக்கும் இருக்குது. ஸோ அதனால இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜேகேவும் டயானாவும் ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் கட் பாருங்க, 2 பேருக்கும் சைட் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி பார்க்குறாங்க பாருங்க. ஹேரை கூட ஒரே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. அதோட சேர்ந்து ஃபேஷன், ஜேகேயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் டயானாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா டயானாவோட மறுபிறவி தானே ஜேகே. பட் டயானா நடக்கிறது, பேசுறது, அவங்களோட ஹேர் கட், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா அவங்க பிரின்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பாருங்கள், பிரின்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு கூலான ஒரு பர்சனாலிட்டி அவங்களுக்கு. ஒரு சில நேரத்தில் அவங்கள பார்த்தா பிரின்சஸ் மாதிரியே தெரியாது, அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா பிரின்சஸ் அப்படின்னா நம்மளாம் எப்படி பார்த்துருக்கோம், அப்படியே பெரிய கவுனை போட்டுக்கிட்டு நல்லா புசுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பிரின்ஸை பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதில் இம்ப்ரெஸ் ஆகி நம்மளோட ஜேகே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா இந்த டாப்பிக்கில் நிறைய பேருக்கு மறுபிறவி இருக்குது. ஜெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஜூனோட மறுபிறவி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் தேடி பார்த்தா யாரோட மறுபிறவி வரும் அப்படின்னே தெரியல. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்களும் வந்து இல்லை பிரின்ஸ் டயானாவோட மறுபிறவி தான் நம்மளோட ஜேகே, பாருங்க எவ்வளோ சிமிலராக இருக்கு அப்படின்றீங்களா? இல்லை ஏமா இருக்கிற பிடிஎஸ் ரூமரில் இதுவும் ஒரு ரூமர், இதெல்லாம் போய் பெருசாக பேசிட்டு இருக்கலாமா அப்படின்றீங்களா? அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.